ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? என்னடா இது திடீர்னு பாட்டு படிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? காக்கா கூட்டம் மட்டும் இல்லைங்க, இந்த மயில் கூட்டம் கூட எவ்வளோ ஒற்றுமையாக ஒன்றா உணவு அருந்திட்டு பாருங்க. வாழ்க்கையில் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு அருமையான விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே கூட்டு குடும்பமாக வாழ்றது இல்லைங்க, தனி குடித்தனமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். முகம் பார்த்து பேசுகிறதுக்கு, மனம் விட்டு சிரித்து மகிழ்வதற்கு உறவு கூட்டமே இப்போ இல்லாமல் போயிடுச்சுங்க. அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக பல ஒரு நோய்வாய்ப்படுற ஒரு சூழல் தாங்க இன்றைய உலகம் போயிட்டுருக்கு. ஸோ அன்பாக இருக்கிறது, ஒன்றா இருக்கிறத விட ஒரு பெரிய தலை சிறந்த விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும், அதையும் தாண்டி ஒன்றா வாழ்கிறது தாங்க உண்மையான வாழ்க்கை. இந்த மயில் கூட்டம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்குதுன்னு தாங்க நினைக்கிறேன். பறவை கூட்டங்கள் பல விஷயங்களை நமக்கு மௌனமாக கற்றுக் கொடுக்குது. அதில் இந்த மயில் கூட்டமும் ஒன்று தாங்க.